பராசக்தி சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கண்டு அமரநாசர் வச்சா கோர்மா வராகா ராமரா சிவசிங்கா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கருகின்னு சொல்லக்கூடிய 19 கதாநாயகன் அந்த பலராமனை கண்டு வணங்கி அமரநாசர் புகழ் கல்வி வெளிவெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்கு உணர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை தூய்மை நோயின்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 14 செல்வங்களுக்கு மதிமதியாபட மகாலட்சுமி கடவுள் எவர்நாசர் பின்னாலத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் என்று வாசப்பிடிக்கின்றான் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழிலுக்கு கட்டாப்பட்ட பிரமனை விளைக்கிறது வணங்கி அமர்நாசு வெள்ளை கலையொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை கமலத்தை விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசன் அரசு என்னை சரியாசன வைத்ததாயே என்று சொல்லக்கூடிய கல்வி கனிமொழி அந்த கலைமானியை கடுவங்க நேராக இருக்கின்றார் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டிய நந்தை பிரம்மா முதலிலே நால்வரை தோற்றுவித்தார் அல்லது 10 பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரகப்பட்டனார் படைப்பு தொழிலில் ஈடுபட விடுகின்ற கார்த்திக பூமியிலே பிறப்பாயாக சந்திரவனக பிறப்பாயாக சில சாபத்திற்கு கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மார்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றானே இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவாக வேண்டும் அதுவும் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதனாலே இடத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கம் போல் தோன்றுகிறது என்ன ஒரு பெருமை சிறப்பு இடத்துடைய பெருமைகள் எல்லாம் நாம் சொல்ல போனால் மிகப்பெரிய பெருமைகள் சிறப்புகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இங்கே அது பூரா நல்ல ஓட்டு அதோட எவ்வளவு ஓட்டு அப்படி கிடையாது அந்த ஓட்டோட எனக்கு வரவேற்கிறார் இன்னைக்கு வரட்டு அரியரு அவன் கால் இன்னைக்கு டக்குன்னு 2 புழக்கல அந்த கட்டையை பிடிக்கல என்ன பெருமாள்ராஜு நாரதர் பெரிய ஆளுனா அதுக்குள்ள ரசிகர்கள் நிறைய இருக்கிறாரு நீங்க தான் சொன்னீங்க நான் எப்ப பயந்தேன் என்ன சொன்னீங்க வரட்டவே வெளியில அவன் காலை 2 டக்குன்னு புழக்கல நான் கட்டையை பிடிக்கல புலந்தா தானே சண்டை வரும் நீ ஏன் புழக்கல நீங்களே சொல்லிட்டு திருமாலை பெருமாளை மணந்தாள் ஸ்ரீ ஆண்டாள் இதை கவனித்துக் கொண்டிருந்த பெரியாழ்வார் என்ன செய்கிறார் ஒரு மனிதர்களுக்கு போடுற மாலையை சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாதா என்ற சிந்தை எழுந்தது உடனே அவர் மாலை கட்டுகிறார் தனது கழுத்திலே ஒட்டால் அழகு பார்த்தா கண்ணவரால் சுடினார் மாலை வந்து கீழே விழுந்து விட்டது அப்பொழுதுதான் உணர்கிறார் ஒரு மனிதர்களுக்கு போடக்கூடிய மாலை சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாதா என்ற சிந்தை எழுந்தது உடனே என்ன செய்கிறார் மாலை போடக்கூடாது என்று உணர்கிறார் அப்படி இருக்க தனது மகள் மட்டும் கட்டி கொடுத்த மாலையை அவர் கழுத்திலே சூடி போடும் பொழுது எப்படி ஏற்றுக்கொண்டார் தனது மகளையே ஏற்றுக்கொண்டார் என்றுதான் அர்த்தம் அதனால் தான் சூடி கொடுத்த சுடற்கொடியா என்ற பெயர் வந்தது ஸ்ரீ ஆண்டாளுக்கு அதனால் தான் ஆண்டாள் மணந்தாள் அன்று திருமாலை பெருமாளை மணந்தாலை செய்யாண்டார் அதுபோல் முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி காத்துக் கொண்டிருக்கின்றார் இது என்ன மாலையாக இருக்கும் நான் தேடக்கூடிய ஒரு சிவந்தி மாலையாக இருக்கலாமோ என்பதற்காக இந்த இடத்திலே இசையமைப்பாளர்களோடு யாமும் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக